Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா வடகம் எப்படி பண்றது அப்படிதாங்க பார்க்க போறோம். சோ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வடகம் போடணும் அப்படினாலே கஞ்சி காய்ச்சி வடகம் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம வடகம் போட மாட்டோம். இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா அரிசி மாவு வச்சு எப்படி வடகம் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவு வீட்ல அரைச்சதாவும் இருக்கலாம் இல்ல கடைகள்ல வாங்குனதாவும் இருக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவு வடகம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நிறைய மாவு எடுத்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு நீங்க தோசை மாவுக்கு மிக்ஸ் பண்ணுவீங்களா அதை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கணும் அவ்வளவுதான். அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கடைகளில் வாங்குற மாவு இருந்தாலும் நல்லா வருங்க. நீங்க வீட்ல அரைச்சாலும் ரொம்ப சூப்பராவே வரும். சோ ரேஷன்ல கிடைக்கக்கூடிய பச்சரிசி கூட நீங்க வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு மில்லில கொடுத்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி தான் வடகம் போடுற மாதிரி இருந்தா ரெடி பண்ணி வச்சுப்பேன். அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ரேஷன்ல கொடுக்குற அரிசி பயன்படுத்துற மாதிரி இருக்குங்க. இந்த அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது நான் 3 பேட்சா பிரிச்சுக்க போறேன். ஏன்னா நான் 3 கலர்ல செய்ய போறேங்க. இந்த மாதிரி கலர்ல செய்யணும்னு அவசியம் இல்ல. ஒயிட்டா கூட செய்யலாம். கொஞ்சம் டிஃபரண்டான கலர்ல இருந்தா சாப்பிடுறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். அதே மாதிரி பாருங்கன்னா நீங்க கலர் நேச்சுரல் கலர் கூட சேர்க்கலாங்க. நான் இன்னைக்கு ஃபுட் கலர் தான் சேர்த்துக்க போறேன். பாருங்க இந்த மாதிரி நான் 3 பேட்சா பிரிச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ எடுத்து வச்சிருக்க 3 பேட்ச்லயும் தனித்தனியா கலர் சேர்த்துக்க போறேன். இதுக்கு இன்ஸ்டன்ட்டா நீங்க எப்படி கலர் சேர்க்கலாம் அப்படின்றது நான் சொல்றேன். இப்போ நான் இந்த ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க கேரட் அரைச்சிட்டு அதோட ஜூஸ் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். சோ இல்ல நீங்க உங்களுக்கு ரெட் கலர் வேணும் அப்படினா பீட்ரூட் கொஞ்சமா மிக்ஸில சேர்த்து அரைச்சிட்டு அந்த சாறு மட்டும் சேர்த்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு ரெட் கலரும் கிடைக்கும். இப்போ நான் கிரீன் கலர் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க புதினா அரைச்சிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த புதினா ஃப்ளேவரோட சேர்த்து வடகம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நீங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்ஸ்டன்ட்டா கலர் சேர்த்து இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன். சோ ஒன்னு plain whiteல செய்ய போறேன். இன்னொன்னு ஆரஞ்சு கலர், இன்னொன்னு கிரீன் கலர்ல செஞ்சுக்க போறேங்க. நான் மூணுமே கலர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது ஜஸ்ட் கலர் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சேர்க்கிறேன். கலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியே நீங்க செய்யலாங்க. அடுத்ததா எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. லாஸ்டா நீங்க செய்ய போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லனா அந்த சீரகம் சேர்த்தா அந்த கலர் ஒயிட்டா இருக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கலர் மாறி போய்டும். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா இடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த இடிச்ச பச்சை மிளகாவை இதல சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்தா அப்படினா கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த மாதிரி லைட்டா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும். மாவுல ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா தனித்தனியா பிரிக்கும்போது அப்படியே பிரிச்சு எடுத்துக்கலாம். இல்ல பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ச்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரே பேட்ச்ல சேர்த்துட்டு கூட பிரிச்சுக்கலாம். நான் மறந்துட்டேன். அதனால இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு பாத்தீங்கன்னா எப்போதுமே வடகம் போடும்போது கரெக்ட்டா உப்பு அளவு போடக்கூடாது. இப்போ நம்ம சாம்பார்க்குலாம் போடும்போது கரெக்ட்டா போடுவோம்ல அந்த மாதிரி போடிங்க அப்படினா வடகம் காஞ்சி வரும்போது நமக்கு உப்பு கக்கியும். சோ அதனால கம்மியா உப்பு போடணும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேல கொஞ்சமா இந்த மாதிரி மாவு ஊத்திட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டீங்க அப்படினா அந்த மாதிரி ஃபுல்லா வரும். இந்த மாதிரி பிளேட் எல்லார் வீட்லயுமே நமக்கு இருக்கும். இது ஒரு நார்மலான சைஸ்ல வடகம் செய்யிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. நீங்க பெரிய சைஸ் பிளேட் ப்ளைனா வச்சிருக்கீங்க அப்படினா அதுலயும் செய்யலாம். அது பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸிபிஷன்ல வாங்குவோம்ல அந்த மாதிரி பெரிய சைஸ் அப்பளம் கிடைக்குங்க. இப்போ நம்ம ஊத்தி வச்சிருக்க இது உள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு ஒரு பாத்திரத்துல ஸ்டாண்ட் போட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணி மேல இந்த தட்டை வச்சிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க. சரியா ஒரு 2 நிமிஷம் வந்துருச்சு அப்படினா அந்த மாதிரி சூப்பரா வெந்து வந்துரும் நமக்கு. வெந்து முடிச்சிருச்சு அப்படினா அந்த சைடுல எடுக்கும்போதே ரொம்ப ஈஸியா வரும். லைட்டா மேல தூக்கிட்டு அதுவே சூப்பரா வந்துரும். லைட்டா அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு சைடுல புடிச்சிட்டு இப்படி எடுத்தீங்க அப்படினா ரொம்பவே அழகா நமக்கு வந்துருங்க. நீங்க இத கஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்படின அவசியம் இல்ல. அப்படியே லைட்டா எடுத்துலாம் பாருங்க. கொஞ்சம் கூட ஒட்டாது. இந்த மாதிரி சூப்பரா வரும். இந்த மாதிரி வரணும் அப்படினா நீங்க மாவு சரியான பதத்துல மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அவ்வளவுதான். பாருங்க ஆரஞ்சு கலர்ல எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு வடகமா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்க 2 பிளேட் எடுத்துட்டீங்க அப்படினா இன்ஸ்டன்ட்டா ஒன்னு வெந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பிளேட்ல நீங்க ஊத்தி எடுத்து வச்சுக்க முடியும். சோ ஒரே மாதிரி 2 பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பிளேட் வேகும்போது இன்னொரு பிளேட் எடுத்துக்கலாம். இதுக்கு கேஸும் நமக்கு நிறைய செலவாகாது. என்ன பாத்தீங்கன்னா இது ஒரு 2 நிமிஷத்துலயே வெந்து வந்துரும். நீங்க இன்னொரு மாவு ஒரு பிளேட்ல ஊத்தி எடுத்துட்டு வரதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வச்சது வெந்துருங்க. அந்த அளவுக்கு சட்டுன்னு வெந்துரும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின அவசியம் இல்ல. இதே மாதிரி நான் ஒவ்வொரு கலரா ஊத்திட்டு பிளேட்ல வச்சு எடுத்துக்க போறேன். நான் கொஞ்சமா தான் செய்றேன். நீங்க எந்த அளவு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு பார்த்து எடுத்துக்கோங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி வடகத்துல உப்பு ரொம்பவே முக்கியம். உப்பு நம்ம சரியான அளவுல போட்டோம் அப்படினா அது நல்லா காஞ்சி வரும்போது ரொம்ப நமக்கு கக்கியும். சோ அதனால உப்பு கம்மியா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இது ஃபேனுக்கு கீழ ஒரு 1/2 மணி நேரம் வச்சீங்க அப்படினாலே போதும். நான் வெயில் இருக்கறதால வெயில்ல வச்சு உடனே எடுத்துக்க போறேன்.
ஸோ இது வந்து அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஃபேன் கீழே வச்சு விட்டுருங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா இது வந்து நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து வருங்க. கலர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் வந்து நேச்சுரல் கலர் சேர்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இன்னும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. வடகம்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலர் கலராக செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு போடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வருது அப்படின்னு. நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம். நானே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா முறுமுறுன்னு நம்மளுடைய வடகம் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் அரிசி மாவு வச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி கலர் கலராக வடகம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த 6 மாதத்துக்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வேலை ரொம்ப கம்மி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கஞ்சி காய்ச்சி எப்படி வடகம் போடுறதுன்றதும் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய வெரைட்டியான வடகம் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து அதோட இன்ஸ்டண்ட்டாக அது கஞ்சி கூட காய்ச்சாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.